வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. சினிமா வரலாற்றுல மாபெரும் தலை சிறந்த படங்களை தன் தோள்களில் சுமந்த ஒரு அபாரமான கலைஞன் தன்னோட கடைசி காலத்துல எந்த ஒரு கொண்டாட்டமும் இல்லாம ஒரு ஆஸ்பத்திரி மூலையில கவனிக்கப்படாம இறந்து போனாருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. ஆனா அதுதான் உண்மை. அந்த மாதிரியான ஒரு துயரமான முரண்பாட்டை பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக அலச போறோம். சுனில் முகர்ஜி சினிமாவின் கொண்டாடப்படாத நாயகன். சரி, நேராக விஷயத்துக்குள்ளேயே போயிடலாம். 1987ல சுனில் முகர்ஜி சொன்ன இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. முன்னணி நடிகரா அறிமுகமாகி இன்னைக்கு என் தோற்றம் வெறும் ஓரிரு காட்சிகளா சுருங்கி போனது ஒரு பெரிய முரண் இல்லையா அப்படின்னு ரொம்பவே வேதனையோட அவர் கேட்டிருக்காரு. ஒரு சிறந்த நடிகரா அறிமுகமாகி விமர்சகர்கள் எல்லாராலும் கொண்டாடப்பட்ட ஒருத்தரோட பயணம் இப்படி சில காட்சிகளுக்கு மட்டும் சுருங்கி போச்சு. திரையுலகம் அவரை எந்த அளவுக்கு புறக்கணிச்சிருக்கு அப்படிங்கறத இந்த ஒற்றை வரி நமக்கு சவுக்கடி மாதிரி உணர்த்துது. ஓகே, முதல் பகுதிக்கு வரலாம். திருப்புமுனை, உள்ளார்ந்த மேதைமை. இவ்வளவு பெரிய திறமை சுனிலுக்கு எப்படி சாத்தியமாச்சுன்னு பார்ப்போம். ஆக்சுவலா நடிப்பு திறமை அவருக்கு ரத்தத்திலே ஊறியிருந்ததுன்னு சொல்லலாம். தன்னோட மாமா கிட்ட இருந்து தான் இந்த திறமை தனக்கு வந்ததா அவர் நம்பினார். ரொம்ப சின்ன வயசுலேயே உள்ளூர் நாடகங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சிட்டார். கல்கத்தா மக்கள் கலை அரங்குல அவர் வெளிப்படுத்தின அந்த உயிரோட்டமான நடிப்பு சாதாரணமா கடந்து போகக்கூடியதா இல்ல. அந்த நாடக மேடையில தான் புகழ்பெற்ற நாடக ஆசிரியர் மோஹித் சட்டோபாத்யாய், அப்புறம் மாபெரும் கவிஞர் புத்ததேவ் தாஸ்குப்தா, இவங்க 2 பேரோட கண்ணிலையும் அவர் பட்டார். இந்த சந்திப்பு தான் மேடையிலிருந்து சினிமாவுக்கு அவரை கூட்டிட்டு வந்த ஒரு பிரம்மாண்டமான திருப்புமுனையா அமைஞ்சது. இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான வார்த்தையை தெரிஞ்சுக்கணும். பத்ரலோக். வங்காள சமூகத்துல பத்ரலோக் அப்படின்னா படித்த நடுத்தர வர்க்க கண்ணியமான மக்கள்னு அர்த்தம். சுனில் முகர்ஜியோட கேரியர்ல ரொம்ப முக்கியமான படமான நீம் அன்னபூர்னால அவர் பண்ண ப்ரோஜோ கேரக்டர் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு காலத்துல இதே பத்ரலோக்கா இருந்து கொடூரமான வறுமையால தன்னோட அந்தஸ்தை எல்லாம் இழந்து விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு மனிதனோட கதை தான். இப்போ இந்த நீம் அன்னபூர்ணா படத்தோட பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ரொம்பவே சோகமானது. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் மக்கள் எப்படி கொத்து கொத்தா கிராமங்கள்ல இருந்து நகரங்களுக்கு இடம்பெயர்னாங்க அப்படிங்கிற சமூக யதார்த்தத்தை இது பேசுது. அதாவது, கிராமத்துல ஆரம்பிச்சு இடையில ஒரு தற்காலிக தொழிற்சாலை நகரத்தை தாண்டி இறுதியா கல்கத்தா அப்படிங்கிற அந்த மாபெரும் புல்டோசர்ல சிக்கி மக்கள் எப்படி அடையாளமே இல்லாம ஒரு குப்பை தொட்டிக்குள்ள வீசப்படுறாங்க அப்படிங்கறத இந்த படம் ரொம்ப நுட்பமா பதிவு செஞ்சது. ஒரு பெருநகரம் எப்படி ஈவிரக்கமே இல்லாம ஒரு குடும்பத்தை நசுக்குதுன்னு இந்த படம் முகத்துல அரைஞ்ச மாதிரி காட்டும். வெறும் ஒரு பிடி அரிசிக்காக ப்ரோஜோவும் அவரோட மனைவியும் படுற பாடு நிஜமாவே நம்மள உலுக்கிடும். இந்த கொடூரமான ஆனா மறுக்க முடியாத யதார்த்த கதையில சுனில் முகர்ஜியோட நடிப்பு அபாரமா இருந்தது. இந்த நடிப்புக்காகத்தான் வங்காள திரைப்பட பத்திரிகையாளர்கள் சங்கத்தோட சிறந்த நடிகர் விருது அவருக்கு கிடைச்சது. சரி, இப்ப அடுத்த பகுதிக்கு நகரலாம். விளிம்பு நிலை மனிதர்களின் பிரதிபலிப்பு ஒரு மாஸ்டர் கிளாஸ். 1980களோட தொடக்கத்துல என்ன நடந்துச்சுன்னு பாப்போம். அந்த சமயத்துல இடதுசாரி முன்னணி அரசாங்கத்தோட ஆட்சியில நல்ல சினிமாக்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு அலை உருவாச்சு. இதனால சுனில் முகர்ஜிக்கு பலதரப்பட்ட ரொம்ப ஆழமான கதாபாத்திரங்கள் கிடைச்சது. இப்போ இந்த அட்டவணையில ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அவரோட நடிப்பு எல்லைகள் எவ்வளோ விரிவானவேன்னு பாருங்க. தாகல் படத்துல ஒரு தந்திரமான நரி மாதிரி ஒரு கேரக்டர், கிருகஜுத்தா படத்துல ஒரு கோல் கீப்பர் மற்றும் அடியாள், பார் படத்துல ஒரு நகரத்து நாடோடி. இப்படி அவர் தன்னை எப்படியெல்லாம் உருமாற்றிக் கொண்டாருன்னு நினைக்கும் போதே பிரமிப்பா இருக்கு. அவர் சும்மா நடிக்கலங்க, அந்த விளிம்பு நிலை மனிதர்களோட அக உலகத்தை அப்படியே உள்வாங்கி தன்னோட உடல் மொழியால பிரதிபலிச்சார். மற்ற நடிகர்கள்ல இருந்து சுனில் முகர்ஜியை தனித்து காட்டினது அவரோட அந்த நடிப்பு ஆயுதங்கள் தான். அவரோட அந்த ஆழமான உடல் அசைவுகள், பேசும் கண்கள், அப்புறம் குரல்ல அவர் காட்டுற அந்த பவர்ஃபுல்லான ஏற்ற இறக்கங்கள், இது எல்லாமே பார்வையாளர்களை அப்படியே கட்டி போட்டுடும். அவரோட இந்த அபாரமான நடிப்பு திறமையை நம்ம தேசிய அளவிலான மாபெரும் மலையாள நடிகர் கோபியோட ஒப்பிட்டு பேசலாம். அந்த அளவுக்கு கலை நேர்த்தி கொண்டவரா அவர் திகழ்ந்தார். ஆனா இவ்வளோ பெரிய கலைஞனுக்கு என்ன நடந்துச்சு? அடுத்த பகுதிக்கு வருவோம். புறக்கணிப்பு, ஒரு தாராளமான காலாட்படை வீரன். கலையில அவர் பெரிய உச்சத்தை தொட்டாலும் சினிமா இண்டஸ்ட்ரியோட இருண்ட யதார்த்தம் அவரை சும்மா விடல. திரையுலகத்துல இருக்கிற பல தளபதிகள் சுனில் மாதிரியான சிறப்பான காலாட்படை வீரர்களோட உழைப்பை வச்சுதான் தங்களோட வெற்றி கோட்டைய கட்டி எழுப்புனாங்க. ஆனா வேலை முடிஞ்சதும் அவரை சின்ன சின்ன வேடங்களுக்கு தள்ளி விட்டுட்டு அப்படியே மறந்துட்டாங்க. 80களின் பிற்பகுதியில வேற வழியே இல்லாம அவர் தொலைக்காட்சியை நோக்கி போக வேண்டியதா போச்சு. ஆனா பெரிய திரைக்கும் டிவிக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர் ரொம்ப தெளிவா உணர்ந்திருந்தார். பெரிய திரைங்கிறது ஒரு கலைஞனுக்கு சவால்களை கொடுத்து நுட்பமான விஷயங்களை வெளிப்படுத்த உதவும். ஆனா அப்போ இருந்த டிவி வெறும் புதுமைக்காகவும் ஸ்பான்சர் பணத்துக்காகவும் மட்டுமே இயங்குச்சு. ஒரு உண்மையான கலைஞனோட நுண்ணிய உணர்ச்சிகளை டிவியால முழுமையா பிரதிபலிக்க முடியாதுங்கிறது தான் சுனிலின் ஆழமான கருத்தா இருந்துச்சு. திரைவிழாக்கள்ல அவர் இவ்ளோ கொண்டாடப்பட்டாலும் 1987ல அவரோட நிஜ வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா?
படத்துல வறுமையில வாழற ப்ரோஜோ கேரக்டர் நடிச்சார் இல்லையா, அதே ப்ரோஜோவா தான் நிஜத்திலயும் அவர் வாழ்ந்தாரு. ஒரு சின்ன ஒற்றை அறை, அதுல ஒரு குறுகலான கட்டில், தன்னோட மனைவியோடும் சின்ன மகனோடும் அந்த சின்ன அறையில தான் அவர் வாழ்ந்தாரு. ஒரு சூடான டீ, அப்புறம் பத்த வச்ச ஒரு பீடி, இது மட்டும்தான் அவரோட அன்றாட ஆறுதலா இருந்துச்சுன்னு நினைக்கும்போது நிஜமாவே நெஞ்சடைக்குது. இப்போ நாம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு நிலையான சோகமான பாரம்பரியம், அவரோட வாழ்வின் இறுதி கட்டத்துல அவர் ஏற்படுத்தின தாக்கம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். அவரோட ஒட்டுமொத்த பயணத்தையும் ஒரு முறை திரும்பி பார்த்தோம்னா 1979ல நீம் அன்னபூர்ணா மூலியமா ஒரு மாபெரும் திருப்புமுனை. அப்புறம் 80களின் ஆரம்பத்துல விருதுகளை அள்ளி குவியச்ச கேரக்டர்கள், அதுக்கப்புறம் டிவிக்கு மாறிய நிலன்னு இது தொடர்ந்தாலும் அவரோட கலை அங்கேயே முற்று பெறல. உள்ளூர் சினிமா அவர் புறக்கணிச்சாலும் அவரோட நடிப்புத் திறமை காலங்களை தாண்டி 2006ல சர்வதேச மேடையில மீண்டும் உயிர்த்தெழுந்தது. இது ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். 2006ஆம் ஆண்டு சான்சிபார் சர்வதேச திரைப்பட விழாவில் தல்னபாமே அப்படிங்கிற படத்துக்காக அவருக்கு ஃபிப்ராசி விருது வழங்கப்பட்டுச்சு. ரஷ்யா, துருக்கி, பிரான்ஸ்னு பல நாடுகளைச் சேர்ந்த சர்வதேச விமர்சகர்கள் எல்லாரும் சுனில் முகர்ஜியோட நடிப்பை பார்த்து மிரந்து போய் பாராட்டினாங்க. தன் குடும்பத்துக்கு சாப்பாடு கூட போட முடியாம தவிக்கிற ஒரு ஏழை பூசாரி கேரக்டர்ல அவர் வெளிப்படுத்தின அந்த அபாரமான நடிப்பு எந்த மொழி தடையும் இல்லாம உலக அரங்கையே உலுக்கி எடுத்ததுன்னு தான் சொல்லணும். இந்த ஒட்டுமொத்த பதிவோட மையமான முரண்பாடு இந்த இடத்துல தான் வெளிப்படுது. சுனில் முகர்ஜியோட திரை வாழ்க்கைக்கும் அவரோட நிஜ வாழ்க்கைக்கும் நடுவுல இருந்த கோடு முற்றிலுமா அழிஞ்சு போச்சு. திரையில அவர் காட்டின அந்த ஏழ்மையும் விளிம்பு நிலை மனிதர்களோட துயரமும் நிஜத்துல அவர் அனுபவிச்ச சமூக பொருளாதார நிலையை அப்படியே அச்சு பிசகாம பிரதிபலிச்சது. ஒரு கட்டத்துல அவர் வாழ்ந்ததும் நடிச்சதும் வேற வேற இல்லாம போயிடுச்சு. நாம இப்போ முடிவுக்கு வந்துட்டோம். மூலக்கட்டுரையில இருந்து எடுக்கப்பட்ட இந்த ஆழமான கேள்வி நம்மள ரொம்பவே சிந்திக்க வைக்குது. ஒரு துளி திருப்தியும் கடலளவு சோகமும் இல்லாம வாழ்க்கை என்றால் என்ன, கலை என்றால் என்ன? நிஜமாவே ஒரு கலைஞனோட உண்மையான விலை என்ன? உண்மையான ஹீரோயிசம் அப்படிங்கிறது திரையில நாம பார்க்குற மாயம் மட்டும்தானா, இல்ல நிஜ வாழ்க்கையோட அத்தனை கசப்புகளையும் சுமந்துக்கிட்டே தன்னோட கலையை மட்டும் கடைசி வரைக்கும் உயிர் போட வச்சிருந்த சுனில் முகர்ஜி மாதிரியான கலைஞர்கள்கிட்ட இருக்கா? நீங்களே சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலோடு சந்திக்கலாம்.